Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ் கேம்பஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டைம்ல கிடைச்சா மட்டும்தான் நீங்க அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்கும். அதனால தாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, என்னோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ரெண்டாவது, என்னோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்றது உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஏன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நான் ஃபேஸ்புக்ல கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ், அதாவது டிஎன்பிசியில் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது இந்த வருஷத்தோட 5வது நோட்டிஃபிகேஷன்ஸ். டேட் வந்து பாத்தீங்கன்னா 22/1/2019 கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 25, 3 நாள் லேட்டா தான் சொல்றோம், ஓகேங்களா? லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மோட்ல போடுறதுக்கு 20/2/2019 தாங்க லாஸ்ட் டேட், ஓகேங்களா? அது என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டான ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட வேலை தாங்க, ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பே, அதாவது நம்பர் ஆஃப் வேகன்சி பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 வேகன்சி இருக்கு. பே வந்து பாத்தீங்கன்னா 37,700 இருந்து உங்களுக்கு 1,19,500 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எப்பவுமே தெரியும், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனா ஒரு 150 ருபீஸ். பட் நீங்க ஆல்ரெடி பண்ணிருந்தீங்க, டிஎன்பிசியில் 5 வருஷத்துக்கு வேலிடிட்டி இருக்கு. அதனால வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல. யாருன்னா பண்ண தேவைன்னா அந்த 5 வருஷம் இருக்கவங்க மட்டும்தான். கரண்ட் வேகன்சி 36 இருக்கு. கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அப்படின்ட்டு, எந்தெந்த கேட்டகரி. நீங்க கேட்டகரி மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிளா இருக்கும். நீங்க அந்த கேட்டகரி மேக்ஸிமம் எல்லா கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த கேட்டகரி இருக்கீங்களான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க, ஓகேங்களா? அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்ளிகேஷன் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வேகன்சி ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து 36. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அனலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 வேகன்சி இருக்கு. இதுல வந்து ஜிடி அப்படின்னா ஜெனரல் டர்ன், அந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், முக்கிய நாட்கள் என்னென்ன, டைம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 22/1/2019. லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 20/2/2019. லாஸ்ட் டேட் பேமெண்ட் பண்ற டேட், அதாவது ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க்ல த்ரூ பேங்க்ல பேமெண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22/2/2019 வரைக்கும் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமோட டேட்டும் கொடுத்துட்டாங்க. அவங்க பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா 7/4/2019 காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும். பேப்பர் 2, அதாவது சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் டைப், இது வந்து பாத்தீங்கன்னா சேம் டேட் தான். இது ஆஃப்டர்நூன் 2:30 மணில இருந்து 3:30 வரைக்கும். பேப்பர் 3 டிஸ்கிரிப்டிவ் டைப், இதுவும் அன்னைக்கு தான். பட் 3:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும், ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன முடிச்சிருக்கணும், ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏஜ் வந்து ஆஸ் ஆன் 1/7/2019 படி நீங்க அதர்ஸ் கேண்டிடேட்டா இருந்தா 21-30, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் அண்ட் விடோவா ஆஃப் ஆல் கேஸ்ட், அதாவது விதவை எனி எந்த கேஸ்ட் விதவையா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 21-32. எஸ்சி, எஸ்டிஏ இவங்கள வந்து பாத்தீங்கன்னா 21-35, ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிஇ அப்படி இல்லைன்னா பிடெக் முடிச்சிருந்தா ஓகே தான். பட் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கலாம், இல்ல நீங்க எலக்ட்ரானிக் இசிஇ முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரிபிள் இ முடிச்சிருக்கலாம், ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கணும். ரெண்டாவது வந்து 10+2 பேட்டர்ல தான் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து 10th வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கண்டிப்பா இருந்து அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும். 12th வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதாவது இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்கணும், அதுலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தாங்க அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஇ அப்படின்னா பிடெக் டிகிரி முடிச்சிருக்கணும். சேம் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கணும். 10+2 பிளாட்டன் தான் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, 10th வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கணும். 12th மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படி இல்லை, நான் பிஜி டிகிரி முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் அப்படி எம்சிஏ முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன்றவங்க எலிஜிபிள் தான். பட் அதே கண்டிஷன்ஸ் தான். அதே கண்டிஷன்ஸ் தாங்க. 10th வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ், 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், சயின்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு முக்கியமா இருந்தா நீங்க படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். தமிழ் நாலேஜ் இருக்கணும். அப்படி நாலேஜ் இல்லை அப்படின்னா டிஎன்பிஎஸ்ல ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அதை பாஸ் பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆல்ரெடி 150, வேலிடிட்டி 5 வருஷம் இருக்கு. இருக்கவங்க அப்ளை பண்ண தேவையில்ல. பட் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அது 200 rupees ஃபீஸ், ஓகேங்களா? நீங்க 200 rupees பே பண்ணலாம், நீங்க எலிஜிபிள் இல்லை. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்செக்ஷன் கொடுத்துறாங்க. எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரிலாம் ஃபுல் எக்ஸாம்ஷன். டிஃபரெண்ட் டேபிள், அதாவது ஊனமுற்றவங்களும் கொடுத்துருக்காங்க. பட் சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்.
ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் நாட் ஃபார் ஈச் போஸ்ட் பட் எனி 3 அப்ளிகேஷன்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிச்சு பாருங்க. நான் இவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து 200 rupees. நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆஃப்லைனும் மூலியமாகவும் பே பண்ணலாம். பட் ஆன்லைன் மூலியமா பே பண்ண அப்படின்றவங்க நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமா பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப்லைன் மூலியமா பே பண்ணுற அப்படின்னா ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் மூலியமா பே பண்ணிக்கலாம். பட் லாஸ்ட் வித்தின் 2 days ஆஃப் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலியமா அப்ளிகேஷன் போட முடியுமா கேட்டால் கண்டிப்பாக போட முடியாது. ஆன்லைன் மூலியமா மட்டும் தான் போட முடியும். சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ஆல்ரெடி என்ன பேசிஸ்ல எக்ஸாம் எடுப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் தான். டிகிரி ஸ்டாண்டர்ட் தாங்க. அதாவது இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இ&சி, அதாவது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அப்ஜெக்டிவ் டைப் 3 மணி நேரம் வரும். 200 மார்க்குக்கு 40% மார்க் பாஸ் மார்க் ஃபார் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40%, மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா 50% கண்டிப்பாக இருக்கணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் இதுக்கு. பேப்பர் 2 அப்ஜெக்டிவ் டைப் தான். இது குவான்டிட்டி, நியூமரிக்கல் ஆப்டிடியூட், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், லாஜிக்கல் ரீசனிங். இதுக்கு வந்து 1 மணி நேரம் 50 மார்க்கு. இதில் 40%, 50%, அதாவது 40% தான். 100க்கு 40 மார்க் எடுத்த மாதிரி அப்ராக்ஸா சொல்கிறேன். பேப்பர் 3 டிஸ்கிரிப்டிவ் டைப். இதுவும் சேம் சிலபஸ் தான். பட் பார்ட் 1 பார்ட் 2 10 கொஸ்டின்ஸ், 5 marks ஈச், 10 marks ஈச். 2 மணி நேரம். டிஸ்கிரிப்டிவ் டைப்னா ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர் மாதிரி நம்ம நிறைய 10th பார்த்தா எஸ்ஏ ரைட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கலாம், அந்த மாதிரி டைப் தான். பட் அதுக்காக அதுவா அப்படின்னு கேட்காதீங்க, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க், இதுவும் 40%, மொத்தம் 400 மார்க் கொஸ்டின்ஸ். நீங்கள் 400க்கு ஒரு 400 மார்க்குக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்னா நீங்கள் ஒரு 350க்கு மேலே எடுத்தால் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு கிடைக்கும் அப்படின்னு. கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒன்று தான், தமிழில் இருக்காது அப்படின்றத நான் கிளியராக சொல்லிடுறேன். எனி பேப்பர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் நாட் கன்சிடர் கேண்டிடேட் ஹூ ஹேவ் நாட் அப்பியர். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலன்னா அதெல்லாம் வந்து செலக்ஷன் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா. பேப்பர் 3 வில் பி எவிலுவேட்டட் ஒன்லி த கேண்டிடேட் செக்யூரிங் மினிமம் மார்க்ஸ். நீங்கள் மினிமம் மார்க்ஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 செப்பரேட்டாக எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பேப்பர் 3 அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, கன்சல்டேட் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக நீங்கள் மெரிட்ல வரீங்க அப்படின்றது, ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க, சென்னையா, மதுரையா, கோயம்புத்தூரா. நீங்கள் எந்த சென்டரோ அந்த சென்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் ரிட்டன் எக்ஸாம் படி தான். அதில் நீங்கள் எலிஜிபிலிட்டி கேட்டீரியா இருந்தால் மட்டும் தான் வரும். நோ அப்சர்வேஷன் சர்டிஃபிகேட் யாருக்குன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு மத்திய அரசாங்கம் இல்லை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு தமிழக அரசில் வேலை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு என்ஓசி வாங்கணும். அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வாங்கினா மட்டும் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். வாங்கினா தான் நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லை ரிசிக்னேஷன் கொடுத்துட்டு கூட வரலாம். பட் அதெல்லாம் ரொம்ப நிறைய பேர் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க வரமாட்டாங்க. அதை பார்த்துங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா டவுட்னா கேட்கலாம் கமெண்ட்ஸில். நிறைய பேர் நான் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணலாம் திட்டுறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால பண்ண முடியல. பட் கண்டிப்பாக பண்ணுவேன். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவங்களுக்கு நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரெண்டாவது, கமெண்ட்ஸில் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். என்னென்ன தப்பான வார்த்தைகள்லாம் போடுறாங்க. கமெண்ட்ஸில் நீங்கள் தப்பான வார்த்தை போட்டால் உங்கள் இமேஜ் தான் ஸ்பாயில் ஆகும். நீங்கள் நினைக்கிறீங்க என்ன திட்டுறீங்க அப்படின்ட்டு. என்ன திட்டல, உங்களே நீங்கள் திட்டிக்கிறீங்க. அதை நினைக்கிறீங்க. முதல்ல ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNPCSC government.in இதில் போங்க. அப்படி இல்லைன்னா TNPC exam.in இல்லை TNPSC exams.in இந்த 3 வெப்சைட்டில் போங்க. அதில் போயிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சிடியில் உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ், உங்களோட சிக்னேச்சர், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுங்க. அவங்க கேட்குற கேபியில் அப்போ தான் அப்லோட் பண்ண முடியும். அப்ளிகேஷன் டேஷ்போர்ட்னு வரும். அதில் போயிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க தேவையில்லை. அப்படி இல்லைனா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கூட போகலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளைன்னு கொடுங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு கேட்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன் பிரிண்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த ஐடி பாஸ்வேர்ட்லாம் மறந்துடுவீங்க, ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் மறந்துடுவீங்க. அதனால தாங்க, ஓகேங்களா? லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20/2/2019, அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, மிட் நைட் வரைக்கும். வார்னிங் கொடுத்துருக்காங்க, எந்த வித அதாவது லஞ்சம்லாம் வாங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒரு அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதோட ஒரு பெட்டரான ஜாப் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.